பழைய நகை கொடுத்து புதிய நகை புதிய நகை கொடுத்து பழைய நகை எடுக்கிறதுல பவுனுக்கு வித்தியாசப்படுத்தினாலும் கூடாது. உதாரணமா நீங்க 10 பவுன் பழைய நகை கொடுக்குறீங்க, எத்தனை பவுன் தருவான் ரிட்டர்ன் சேதாரம் அந்த எல்லாம் போட்டு உங்களுக்கு ஒரு 6 பவுன் தருவான் அல்லது 7 பவுன் என்ன செய்வான் ரிட்டர்ன் தருவான். அது புதிய நகை அப்படின்னு தருவான். புதிய நகை பழைய நகையில ஒரு நகையில் ஆனா அப்படி ஒரு வேலையை செஞ்சு தந்துருவான் வைங்களே. 3 பவுன் லஸ்ட், இது ஹராம். நீங்க என்ன செய்யணும்? பழைய நகை வித்துங்க, பணத்தை எடுங்க, கொடுத்து புதிய நகை எடுங்க. இதான் இஸ்லாம் சொல்றது. உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட தரமாட்டாங்கன்னு வைங்களே, விற்காதீங்க, அவ்வளவுதான். நம்ம என்ன நம்ம பழைய நகையை கொடுக்கிறோமா, பழைய நகையை கொடுத்துட்டு புதிய நகையை எடுக்கிறதுக்கு பதில் என்ன காரணம்? எப்படின்னா அவன் 10க்கு 10 தரப்போறது இல்லை. ரசூலுல்லாஹ் அதை ஹராம் பண்ண ஸஹப் பி ஸஹப் ஸவாஅம் பி ஸவா, சமமாக இருக்கணும்னாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய பழைய நகை புதிய நகை 10 பவுன்னா 10 பவுன் தான். அப்படி 24 கேரட்னா 24 கேரட், 24 கேரட் 23 கேரட், 23 கேரட் 24 இல்ல, 24னா 24. அதே போல நம்ம அதாவது என்னது அந்த என்ன சொல்றது அந்த 12 படாத நிலையில எடுத்து அதே அளவு என்ன செய்யணும் இருக்கணும், பவுனுக்கு பவுன் சமமாக இருக்கணும். தாராங்க இல்லையா பிசினஸ் பண்ணாங்க, அவ்வளவுதான். தார கடைகள் இருக்குது. நீங்க என்ன செய்யணும்? நான் புதிய நகையை வாங்க வரல, பழைய நகையை விற்க தான் வந்திருக்கிறேன், எடு இஷ்டப்படாடு சைன் பண்ணி எடுத்துட்டு வந்துரு, முடிஞ்சுது. அதுக்கு பிறகு வேறொரு கடையில் வேணும்னா என்ன செய்யுங்க, இன்னொரு புதிய நகையை வாங்குங்க. இதான் ரசூலுல்லாஹ் சொல்றது. இப்போ இதுல என்னன்னா ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு இன்னும் விளங்கப்படுத்த சொல்றேன். ஜிப்ரீல் இந்த பிலால் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கிட்ட ஈத்தப்பழம் கொண்டு வராங்க, ஜனீப், நல்ல வகையான ஈத்தப்பழம். ரசூலுல்லாஹ் பார்க்குறேன் இந்த டைம்ல இப்படி ஈச்சப்பழம் மக்கால கிடைக்காது. பிலாலை இது எங்க இருந்து எடுத்தீங்கன்னு, இது தாய்ஃபுடைய ஈச்சப்பழம். நான் எப்படி எடுத்தீங்க? பழைய 2 கிலோ கொடுத்து புதிய 1 கிலோ எடுத்தேன். நான் பழைய ஈத்தப்பழங்கள் காஞ்சி போன ஈச்சப்பழம் 2 கிலோ கொடுக்குறது, புதுசா ஜனீப் ஈச்சப்பழத்தை நான் எடுத்தேன். ரசூலுல்லாஹ் சொன்னா 500 ரிபா, இதான் வட்டி என்ன ரசூலுல்லாஹ், இதான் வட்டி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னா. அப்ப என்ன செய்யணும்? பழைய 2 வித்துருங்க. நாங்க ரசூலுல்லாஹ் பழைய 2 வித்துருங்க, வார பணத்தை எடுத்து புதிய ஈத்தப்பழத்தை எடுங்க. சில பொழுது ரிசல்ட் ஒன்றா தான் இருக்கும், ஆனா அதுக்கு இடையில பிசினஸ் நடக்கும், அதுக்கு இடையில பிசினஸ் நடக்கும். அதனால இந்த சப்ஜெக்ட் இப்ப நீங்க இந்த ஹதீஸை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே விளங்கும். இப்ப நீங்க எடுக்கிறது கடன், அதாவது அவர் உங்களுக்கு கடன். நீங்க மாதம் ஒரு 10 ரியாலோ 20 ரியாலோ என்ன செய்வீங்க, கொடுத்து 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 சேவ் பண்ணிட்டு வாரீங்க அப்படின்னு சொன்னா அது அர்த்தம் என்ன? நீங்க கடன் கொடுக்குறீங்க, அவர் இன்னும் தர வேண்டியிருக்கு. அப்ப இது நடக்கல, ஒன் த ஸ்பாட் பரிமாற்றம் நடக்கல, ஹராம். இதுக்கு சொல்றது அரபுல ரிபல் ஃபதுல், ரிபல் ஃபதுல். இது இஸ்லாம் இது வட்டி என்று சொன்ன விஷயம். ஆனா தங்கத்துக்கு வெள்ளி மாற்றிக் கொள்வதாக இருந்தால் எடை மாறினா பரவாயில்ல. தங்கத்துக்கு வெள்ளி மாற்றீங்கன்னு வைங்களேன், சேஞ்ச் பண்றீங்க, அப்ப எடை மாறினா பரவாயில்ல. அதுவும் ஒன் த ஸ்பாட்ல நடக்கும். எதுல நடக்கணும்? இதை வச்சு தான் மணி எக்ஸ்சேஞ்சிங் செய்யறாங்களே, பண பரிமாற்றம், பண சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களே. அவங்க உதாரணமா எனக்கு ஒரு 10,000 ரியால்ட்ட செக் இருக்குது, இப்போ உடனே எனக்கு கேஷ் பண்ணணும். அப்போ உடனே கேஷ் பண்ணணும்டா நான் அந்த 10,000 ரியால் செக்கை கொடுத்துட்டு 10,000 ரியால் எடுத்துடணும். கேஷ் பண்றதுனால ஒரு 100 ரியால குறைச்சிடக்கூடாது அவர். அதே நேரம் நான் 10,000 ரியால எடுத்துட்டு போய் டாலர் மாத்த போறேன், இது தங்கத்துக்கு வெள்ளி மாதிரி, இது எப்படி தங்கத்துக்கு வெள்ளி மாதிரி. அந்த நேரத்தில் பிசினஸ் பண்ணிக்கலாம், கூட குறைய வச்சுக்கலாம். இந்தியா ரூபாய்க்கு நம்ம ஓமான் ரியால மாத்திரம்னா கூட குறைய என்ன செய்யலாம் வச்சுக்கலாம், அதுல பிழை இல்லை. ஆனா ஒரே சப்ஜெக்ட் என்ன செய்யறோம் மாத்திக்கிறோம். ஒரே சப்ஜெக்ட் ரூபாய் என்ற பேர்ல இருக்கிற எல்லா ரூபாயும் இல்ல, கரன்சி அப்படி மாத்திக்கிறோம் சொன்னா அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? எடை சமமான முறையில் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இது கடன், தங்கம் கடனுக்கு வாங்க கூடாது, ஹராம். எனவே இது கூடாத ஒரு விஷயம். அவங்க வட்டி போடுறாங்களா இல்லையாண்டாலும் ரெண்டாவது, நீங்க வட்டி போடாட்டியுமே என்னது கூடாது. கடனுக்கு தங்கம் எடுக்கிறது பிள்ளை, தங்கத்துக்கு தங்கம் உடனடியாக நடக்கணும், எடை சமமாக இருக்கும். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.